வெல்கம் டு சஷ்டிகா சமையல். டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சிம்பிளாக பண்ணக்கூடிய காளான் பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இது போல் அருமையாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான காளானை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது கூட பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போது பொரிஞ்சதும் இது கூட பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் 2 பழுத்த தக்காளி அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் காளானில் எல்லா மசாலாவும் செய்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா கிளறிக்கணும். இப்போ இது கூட நம்ம 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான சூப்பரான டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.